அன்பு உடன்பிறப்புகளே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி, தேர்தல் பணிக்குழு செயலாளர், சொல்லியின் செல்வர், எல்லாரும் பிஎஸ் என்று அன்போடு அழைக்கப்படும் அண்ணன் பி செல்வேந்திரன் அவர்களை இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த யூடியூப் சேனல் கழக உடன்பிறப்புகள் என்கிற பெயரில் துவக்கியது மிகுந்த மகிழ்ச்சியை தருது. உங்கள் தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை. பாராளுமன்ற தேர்தல் இப்ப நடந்து முடிந்து இப்ப ரிசல்ட்டுக்கோசம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு? நீங்க மக்களை நேரில் சந்திச்சீங்க, மக்களோட எழுச்சி எப்படி இருக்கு? தேர்தல் களத்தில் மிகுந்த வரவேற்பு கழகத்திற்கும் கழக தலைவர் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இருந்தது. ஒரு பெருத்த நம்பிக்கையை நம்முடைய முதலமைச்சர் மீது நாட்டு மக்கள் வைத்திருக்கிறார்கள். காரணம், அவர் சொன்னதை செய்திருக்கிறார். செய்ய போவதைத்தான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லிலும் செயலிலும் தன் தந்தை தலைவர் கலைஞரை தன் தலைவராக நினைவுபடுத்துகிறார். அதனால் மக்களிடம் அவருக்கு ஒரு மிகுந்த மரியாதையும் ஒரு வரவேற்பும் இருக்கிறது. அவருடைய ஆட்சியில் தமிழகம் பாதுகாப்பாக இருக்கிறது என்ற எண்ணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் தாயின் மடியில் அமர்ந்திருக்கும் ஒரு குழந்தைக்கு இருக்கிற நிம்மதியோடு தான் இருக்கிறார்கள். இதை அவர்களை நேரில் சந்திக்கிற பொழுது எங்களால் உணர முடிகிறது. அரசின் திட்டங்கள், உரிமை தொகை மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. அவரிடத்தில், மக்களிடத்தில் தலைவர்கள் கொடுத்த உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு மகளிர், ஒரு குடும்ப தலைவியை சந்தித்து நான் உரையாடினேன். அப்பொழுது அந்த அம்மையார் என்னிடம் சொன்னார், எனக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வருகிறது. என் மகள் கல்லூரியில் இந்த ஆண்டு 1ஆம் ஆண்டு படிக்கிறார். அவருக்கு மாதம் 1000 ரூபாய் வருகிறது. என் மகனும் கல்லூரியில் படிக்கிறார், அவருக்கும் மாதம் 1000 ரூபாய் வருகிறது. ஒரு வேளையும் செய்யாமல் இருக்கிற எங்கள் குடும்பத்திற்கு மாதம் 1000 ரூபாய் தருகிற மகராசன் ஸ்டாலின், அவருக்கு ஓட்டு போடாமல் யாருக்கு போடுவோம் என்று அந்த அம்மையார் சொன்னார். இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், அவரின் திட்டங்கள் மக்களிடம் போய் சேர்ந்தது மட்டுமல்ல, மக்களின் இதயங்களில் நாற்காலி போட்டு உட்கார்ந்திருக்கிறது. அவ்வளவு பெரிய வரவேற்பை அந்த திட்டம் பெற்றிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள், தேர்தல் முடிந்து விட்டது, தேர்தல் பணி நிறைவாகிவிட்டது, தேர்தல் பணி செய்து களைப்பில் இருக்கிறீர்கள், இப்பொழுது உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் கேட்டீர்கள். எங்கள் மனநிலை தேர்தல் முடிவை எதிர்நோக்கி காத்திருக்கிறது, ஒரு ஆவலோடு காத்திருக்கிறது. காரணம், வயிற்றிலே இருக்கிற குழந்தை என்ன குழந்தை என்று தெரிந்து கொள்ள கணவன் காத்திருப்பதைப் போல நாங்களும் காத்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வெற்றி குழந்தை என்று. அந்த நம்பிக்கையோடு ஜூலை மாதம் 4ஆம் தேதி வெற்றி என்னும் ஆண் குழந்தையை தூக்கி முத்த விடுவதற்கு தயாராகத்தான் நாங்கள் இருக்கிறோம். மோடி அவர்களும் பிஜேபி அரசாங்கமும் எந்த மாநிலத்துக்கு போனாலும் தமிழகத்தை எதிர்நோக்கியோ இல்ல தளபதி அவர்களை வச்சுமே அவங்களோட அரசியல் பயணத்தை எதிர்ப்பாங்க. அவங்க எதிர்க்கிற முதல் தலைவரா நம்ம தலைவர் இந்தியா கூட்டணியை அமைச்சது தளபதி அவர்களின் முன்னிலையில அமைச்சு இப்ப நாடு முழுவதும் நல்லபடியா போயிட்டு இருக்குது. 4ஆம் தேதிக்கு மேல எப்படி இருக்கும் பிஜேபி கவர்மெண்ட், அவங்களோட இதுவா இருக்கட்டும், இல்ல இந்தியா கூட்டணி எத்தனை சீட்டுகள்லாம் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கணிக்கிற இடங்களில் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவும் நம்முடைய முதலமைச்சருக்கு எதிராகவும் பிரச்சாரம் செய்கிறார் மோடி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அவருக்கு யார் எதிரியாக தெரிகிறார்களோ அவரைத்தான் விமர்சனம் செய்வார்கள் யாருமே. இன்றைக்கு இந்திய அரசியலில் மோடி அவர்களை ஒரு தட்டிலும், நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை ஒரு தட்டிலும், அல்லது இவர் சுட்டி காட்டுகிற ஒருவரை ஒரு தட்டிலும் வைத்துக்கொண்டு இந்த தேர்தல் களத்தை நிறுத்தி பார்த்தால், பூகோளம் வேண்டுமானால் மோடிக்கு சாதகமாக இருக்கலாமே தவிர நிலைமையும் நினைப்பும் எங்களுக்குத்தான் சாதகமாக இருக்கிறது. எங்களுடைய தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டு மாநில அரசியலிலே இருந்து இந்திய அரசியல் தலைவராக பரிணமித்து வளர்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கலாம், பல மாநில கட்சிகள் இருக்கிறது. பல மாநில கட்சிகளின் தலைவர்கள் இந்திய அரசியலில் பங்கெடுக்கிறார்கள், தங்கள் பங்களிப்பை தருகிறார்கள். ஆனால் எங்கள் தலைவருடைய நிலைமை கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படி என்றால், ஒரு மாநில தலைவர் இந்திய அரசியலை தீர்மானிக்கிறார்,
திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மாநில கட்சி தான். ஆனால் இந்த மாநில கட்சி அகில இந்திய அரசியலை தீர்மானிக்கிற அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. அதன் தலைவராக எங்களுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அதனால் போகிற இடங்களிலே எல்லாம் தனக்கு சமமான எதிரியாக இருக்கிறான் என்று கருதி எங்களுடைய தலைவரை மோடி அவர்கள் விமர்சிப்பது ஒன்றும் ஒரு ஆச்சரியமான விஷயமாக நாங்கள் கருதி கொள்ளவில்லை. அதே நேரத்தில் எங்கள் தலைவர் அகில இந்திய அரசியலுக்கு வரவேற்கப்படுகிறார். சென்னை பொதுக்கூட்டத்திற்கு வந்திருந்த பரூக் அப்துல்லா நீங்கள் அகில இந்திய அரசிற்கு வர வேண்டும் என்று அழைத்தார். அகில இந்திய அரசியல் தலைவர்கள் பல பேர் நீங்கள் இந்திய அரசியலுக்கு வர வேண்டும் என்று அழைக்கிறார்கள். ஒரு இந்திய துணைக்கண்டம், ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தின் அரசியல் கட்சியின் தலைவர் அல்லது முதல்வர் எப்படி என்றால் ஒரு பெரிய மரத்தில் கூடு கட்டி இருக்கிற ஒரு பறவையின் கூட்டுக்குள் இருக்கிற பறவையை போன்றதுதான். இன்றைக்கு தமிழ்நாடு என்பது எங்கள் தலைவரினுடைய அரசியலுக்கு அது ஒரு கூடு. ஆனால் இந்த கூட்டிலே இருக்கிற இந்த பறவை இந்திய வானத்திற்கு வர வேண்டும் என்று அழைப்பு வருகிறது. நாளை வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு இந்திய வானத்தில் எங்கள் தலைவர் பறப்பார். இந்திய அரசியல் வானத்தில் அவர் ஜொலிப்பார். சனாதனத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன வித்தியாசம் சார்? சனாதனம் என்பது ஆன்மீகத்தின் பெயரால் மக்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளின் தொகுப்பு. அது கூடாது என்பதுதான் எங்கள் விருப்பம். பிற மதத்தவர்களின் நம்பிக்கைகளுக்கு எதிராகவோ அவர்கள் நம்பிக்கையின் மீது சேறு பூசுவதோ எங்கள் வேலை இல்லை. அடிமைத்தனம் இருக்கிறது, ஜாதியை அதிகம் வலியுறுத்துகிறது, 4 வருணத்தை பேசுகிறது. அதனால் சனாதனத்திலே இருக்கிற சில கருத்துக்களை நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர சனாதனத்தை நம்புகிறவர்களின் நம்பிக்கையை நாங்கள் எதிர்க்கவில்லை. அது அவர்கள் விருப்பம், அது அவருடைய இஷ்டம். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் பகுத்தறிவாளர்கள் இருக்கிறார்கள், நாத்திகர்கள் இருக்கிறார்கள், கோவிலுக்கு போகிறவர்களும் இருக்கிறார்கள். இது அவரவர்களுடைய விருப்பம். சனாதனத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்கள் விருப்பம். ஆனால் சனாதனத்திலே இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுவது எங்களுடைய உரிமை. இந்த கருத்து உரிமைக்கு மற்றவர்கள் மதிப்பளிக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டது எதுவுமே இல்லை என்பதுதான் என்ன. நீட் போன்ற தேர்வுகளை கொண்டு வந்து ஸ்டேட் போர்டு கல்விக் கொள்கையை முற்றிலுமா பிஜேபி அரசு அழித்து விட்டது. இது நாளைக்கு எப்படி மாறும்? இல்லைன்னா இப்ப அழிச்சதால இருக்கிற நாங்கள் நீண்ட நாட்களாக நீட்டுக்கு எதிரான பிரச்சாரத்தை மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் கட்சி நடவடிக்கைகளிலும் நாங்கள் எடுத்து சொல்லி வருகிறோம். நீட் தேர்வு முறை மீது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ஒழிப்போம் என்று தேர்தல் வாக்குறுதிகளும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். நீங்க திராவிட சித்தாந்தத்தை எப்பத்துல இருந்து தீவிரமா இது பண்ண ஆரம்பிச்சீங்க ஐயா? திராவிட சித்தாந்தத்தின்பால் நான் ஈர்க்கப்படுகிறேன் என்பதை உணர்வதை விட அண்ணாவின் எழுத்தாலும் கலைஞரின் எழுத்து பேச்சாலும் ஈர்க்கப்பட்டேன் என்பதுதான் உண்மை. அவர்களை நேசித்த நான் அவர்கள் உருவாக்கிய இயக்கத்தையும் நேசித்தேன். அவர்களை புரிந்து கொள்ள புறப்பட்ட நான் அவர்கள் சொன்ன கொள்கைகளையும் தத்துவங்களையும் புரிந்து கொண்டேன். அதனால் மிகச் சின்ன வயதில் இயக்கத்தின்பால் எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. 1962 தேர்தல். எங்கள் ஊரைச் சேர்ந்தவர் கூடலூர் ராஜாங்கம், மாவீரன் என்று அழைக்கப்பட்டவர், மொழிப்போர் தியாகி. அவர் முதலாக தேர்தலில் போட்டியிடுகிறார். அப்பொழுதெல்லாம் ஒரு சிறு குச்சியில் திமுக காகித கொடியை கட்டி கொண்டு என் வயதொத்த 8 வயது 10 வயது பையன்களோடு சேர்ந்து நானும் உதயசூரியனுக்கு ஓட்டளியுங்கள் என்று கோஷமிட்டு கொண்டு ஊர்வலம் வந்திருக்கிறேன். எனக்கு நினைவிருக்கிறது. ஊர்வலம் முடிந்த பிறகு கழகத்தோழர்கள் எங்களுக்கு சாக்லேட் மிட்டாய் கொடுத்ததும் நினைவிருக்கிறது. அப்பொழுது இருந்த இயக்க பணியில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் என்னை அறியாமலேயே. 67 தேர்தலில் ராஜாங்கம் மறுபடியும் போட்டியிடுகிற பொழுது அவருக்கு ஆதரவாக என் நடந்த ஊர்வலத்தில் என் தந்தையின் கைவிரல் பிடித்து நான் ஊர்வலத்தில் கடந்திருக்கிறேன். 1971 பொது தேர்தலில் அண்ணா இல்லாமல் கழகம் சந்தித்த முதல் பொது தேர்தலில் தலைவர் கலைஞரின் தலைமையில் கழகம் சந்தித்த அந்த முதல் பொது தேர்தலில் நடக்கிற பொழுது நான் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். எங்கள் ஊரில் எங்கள் பள்ளியினுடைய தாளாளர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர், திமுக வேட்பாளர் PS செல்லத்துறை. மாணவர்கள், ஆசிரியர்கள் பெரும்பான்மையோர் தாளாளர் வேட்பாளராக இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு ஆதரவாக இயங்குகிறார்கள். நான் 11ஆம் வகுப்பு படிக்கும் போதே ஒரு கடிதம், ரகசிய கடிதம் எழுதி
மாணவர்களுக்கு சுற்றுக்கு அனுப்பினேன். என்ன எழுதியிருந்தேன் என்றால், பள்ளியின் பல மாணவர்களும் ஆசிரியர்களும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக தாளாளருக்காக வேலை செய்கிறார்கள். நாம் திமுகவிற்காக நம் கட்சிக்காக வேலை செய்ய வேண்டும். ஆகையால் இன்று மாலை 5 மணிக்கு கீழக்கோடலூரில் இருக்கும் கோட்டைச்சாமி தேவர் இல்லத்தில் வந்து கூடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று ஒரு கடிதத்தை 3 படிவங்கள் எடுத்து வகுப்பில் இருக்கிற பள்ளியில் படிக்கிற பல மாணவர்களுக்கு, அதாவது PS செல்லத்துறையை ஆதரிக்கிற மாணவர்களுக்கு ரகசிய சுற்றறிக்கையாக அதை அனுப்பினேன். அவர் ஆர்வத்தில் அனுப்பிவிட்டேனே தவிர பதறி போனேன். 2 காரணம். 5 மணி கூட்டத்திற்கு யாரும் வருவார்களா என்பது, கடிதம் சுற்றறிக்கையாக போவதை கண்டுபிடித்து தலைமை ஆசிரியர் தண்டிப்பாரா என்பது. அந்த தவிப்போடு மாலை 5 மணி வரை நான் காத்திருந்தேன். 5 மணிக்கு புறப்பட்டு அவசரமாக கோட்டைச்சாமி தேவர் வீட்டுக்கு வந்தேன். ஒரு 100 மாணவர்களுக்கு குறையாமல் வந்திருந்தார்கள். ஆனந்த அதிர்ச்சியில் திளைத்தேன். அந்த 100 பேரை கூட்டி வைத்துக் கொண்டு நான் பேசினேன். இந்த தேர்தலில் திமுகவிற்கு நாம் வேலை செய்ய வேண்டும். நாம் இந்த கட்சியைச் சேர்ந்த குடும்பத்திலிருந்து படிக்க வந்திருக்கிறோம். ஆகையால் நம் குடும்பம் இருக்கிற, நம் குடும்பம் ஆதரிக்கிற கட்சிக்கு நாம் பணியாற்ற வேண்டும். பள்ளியின் தாளாளர் போட்டியிடுகிறார் என்பதற்காக அவர்கள் பணியாற்றலாம். ஆனால் நாம் நம் கட்சிக்கு பணியாற்ற வேண்டும். அப்படி பணியாற்றுகிறவர்கள் மீது பள்ளிக்கூடம் நிர்வாகம் ஏதேனும் நடவடிக்கை எடுத்தால் நிர்வாகத்தை எதிர்த்து நானே போராட்டத்திற்கு தலைமை தாங்குவேன். நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு, மாணவர்களை இப்பொழுதே நாம் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க புறப்படுவோம் என்று சொல்லி எங்கள் தெருவில் அண்ணா நகர் என்ற புதிய குடியிருப்பு ஒன்று உருவாகி கொண்டு வந்தது. அந்த குடியிருப்புக்குள் நுழைந்து ஓட்டு கேட்டோம். அப்பொழுதெல்லாம் காமராஜரை எதிர்த்து போட்டியிட்ட சீனிவாசனுக்கு ஓட்டு கேட்ட மாணவர்கள் காலில் விழுந்து ஓட்டு கேட்டது ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்கியது. அந்த பாதிப்பு மாணவர்களுக்கு இருந்ததால் என்னோடு வந்த மாணவர்கள் எல்லாம் தாய்மார்கள் காலில் சத்து சத்து என்று விழுந்து வாக்கு கேட்டார்கள், உதயசூரியனுக்கு ஓட்டளியுங்கள் என்று. குழந்தைகள் தங்கள் காலில் விழுவதை பார்த்து பதறிப்போன தாய்மார்கள் அழுது கொண்டும் அரற்றி கொண்டும் விழாதே விழாதே, எங்கள் ஓட்டு உங்களுக்குத்தான் என்று சொன்னார்கள். அப்படி 71 தேர்தலில் என் தேர்தல் பங்களிப்பை நான் தந்திருக்கிறேன். தலைவர் கூட நீண்ட நாள் பயணிச்சிருக்கிறீங்க. தலைவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மாண்பு என்னவா பாக்குறீங்க? அவருடைய மொழிப்பற்று. எந்த காலத்திலும் இந்திய எதிர்ப்பை அவர் கைவிடவில்லை. 13, 14 வயதில் அவர் முதலாக பிடித்த கொடி நீதி கட்சி கொடி அல்ல, திராவிடர் கழகத்தின் கொடியும் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியும் அல்ல. அவர் வாழ்நாளில் பிடித்த முதல் கொடி தமிழ் கொடி. திருவாரூர் பள்ளியில் படிக்கும்போது வில், கயல், மீன் இந்த 3 சின்னங்கள் பொறிக்கப்பட்ட தமிழ் கொடியை கையிலே பிடித்து கொண்டுதான் திருவாரூர் வீதியில் வாருங்கள் எல்லாரும் போருக்கு சென்றிடுவோம், வந்திருக்கும் இந்தி பேயை விரட்டி திரும்பிடுவோம் என்று கோஷமிட்டு தமிழ் கொடியை பிடித்து பொது வாழ்வில் அடியெடுத்து வைத்தார். எனக்கு இருக்கிற ஆச்சரியம், 14 வயதில் பிடித்த தமிழ் கொடியை மரணமடைகிற 96 வயது வரை ஒருவர் கீழே போடாமல் வைத்திருந்தார் என்றால் இது உலகத்தில் இல்லாத ஒரு அதிசயம். மொழி பிரச்சனையில், இந்திய எதிர்ப்பில் அவர் சமரசமானதே கிடையாது. தமிழ் பற்றில் அவர் சமரசமானதே கிடையாது. பல தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்த மகாத்மா காந்தியடிகளே, காங்கிரஸை பலப்படுத்த வேண்டும் என்று உழைத்த மகாத்மா காந்தியடிகளே 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் காங்கிரஸ் கட்சியினுடைய தேவை தீர்ந்துவிட்டது, அந்த கட்சியை இனி கலைத்து விடலாம் என்றே சொன்னார். அவர் நம்பிக்கையை பின்னால் மாற்றிக்கொண்டார். இதைவிட பெர்னாட் ஷா ஒரு முறை அருமையாக சொன்னார், ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒரு முறை என் கருத்து மாறிக்கொண்டே வந்திருக்கிறது என்று பெர்னாட் ஷா ஒரு முறை குறிப்பிட்டார். எப்படி மாறிக்கொண்டே வந்தது என்பதை விளக்குங்கள் என்று கேட்ட பொழுது தன் சொந்த வாழ்வின் அனுபவத்திலிருந்தே விளக்கினார். அவர் சொன்னார், எனக்கு 10 வயது ஆகும் பொழுது ஒரு பள்ளிக்கூடத்திற்கு பக்கத்தில் குடியிருந்தேன். எனக்கு 20 வயது ஆகிற பொழுது ஒரு விளையாட்டு மைதானத்திற்கு பக்கத்தில் குடியிருந்தேன். எனக்கு 30 வயது ஆகிற பொழுது விபச்சாரிகளின் வீதியில் நான் குடியிருந்தேன். எனக்கு 40 வயது ஆகிற பொழுது மதுச்சாலையின் வீதியில் நான் குடியிருந்தேன். எனக்கு 50 வயது ஆகிற பொழுது ஒரு மருத்துவமனைக்கு பக்கத்தில் குடியிருந்தேன். இப்பொழுது எனக்கு 60 வயது ஆகிறது,
சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். 10 வயதிலே இருந்த ஒரு மனமாற்றம் 20 வயதில் மாறுகிறது. 20 வயதில் இருந்த இளமை மனமாற்றம் 30 வயதில் மாறுகிறது. 10 ஆண்டுக்கு ஒரு முறை தன் கருத்தும் சிந்தனையும் தனக்கு மாறிக்கிருக்கிறது என்பதை பெர்னாட்ஷா வாக்குமூலமாகவே தருகிறார். அப்படிப்பட்ட உலகத்தில் 14 வயதில் பிடித்த தமிழ் கொடியை 96 வயது வரை விடாமல் இருப்பது நம் தலைவரின் மகத்தான மாண்பு. நான் மிகவும் வியந்து வியந்து நேசிக்கிற ஒன்று. இன்னொன்று, கழகத்தில் இருக்கிற எதிரிகளையும் துரோகிகளையும் அவர் மன்னித்தார். ஒரு முறை அவரோடு நான் அறிவாலயத்தில் உரையாடி கொண்டிருக்கிற பொழுது நான் சொன்னேன், தலைவா ஐயா, நீங்கள் உங்களிடம் இருக்கிற மன்னிக்கும் குணமும் மறக்கும் குணமும் தான் இந்த இயக்கத்தை இவ்வளவு வலிமையாக வைத்திருக்கிறது என்றேன். என்னை அப்படியே ஒரு புன்னகையை சிந்தி பார்த்தார். நான் விளக்கம் சொன்னேன். உங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் பலர், உங்களை எதிர்த்திருக்கிறார்கள் உங்களோடு அரசியல் பயணத்தில் கலந்து கொண்ட பலர், உங்கள் எதிரிகளையும் உங்கள் துரோகிகளையும் நீங்கள் மன்னித்தும் இருக்கிறீர்கள், மரவணைத்தும் இருக்கிறீர்கள், மீண்டும் அவர்களுக்கு அங்கீகாரம் தந்தும் இருக்கிறீர்கள். அடைக்கலம் கேட்டு வந்தவனுக்கெல்லாம் அரியாசனம் கொடுத்தது நீங்கள் தான் என்று சிரித்தார், மகிழ்ந்தார். அந்த குணம் எனக்கு பிடிக்கும். அவர் ஒருமுறை கோபத்தால் திட்டுகிறார் என்றால், திட்டு வாங்கியவன் படுகிற வருத்தத்தை விட திட்டிய இவர் வருத்தப்படுவார். இது பெரிய முக்கியமான குணம் அவரிடம். அவர் ஒரு ஆத்திரத்தில் திட்டி விடுவார் சில பேரை. திட்டியதற்கு பிறகு அவனை திட்டிவிட்டோமே என்று வருத்தப்படுவார். இதெல்லாம் அவரிடம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நான் அந்த இயக்கத்தில் இணைந்த பொழுது அவர் என்னை எப்படி பக்குவப்படுத்தினார் என்பதை நான் ரசித்து ரசித்து உணர்ந்திருக்கிறேன். ஒரு வீட்டுக்கு வாழ்க்கைப்பட்டு வரும் மருமகளை ஒரு நல்ல மாமியாரும் மாமனார் குடும்பமும் எப்படி தங்கள் குடும்பத்திற்கு ஏற்ப அந்த மருமகளை பக்குவப்படுத்துமோ அப்படி என்னை பக்குவப்படுத்திய தலைவன் என் தலைவர் கலைஞர். தளபதி அவர்களையும் அவரோட உழைப்பையும் கூட இருந்து பார்த்துக்கிறீங்க. அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? மிக சின்ன வயதிலேயே இயக்கத்தின் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் அவர். மிக சின்ன வயதிலேயே இயக்கப்பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அவர். மிக சின்ன வயதிலேயே கழகம் வளர்ச்சிக்காக கோபாலபுரம் பகுதியில் இளைஞரணி என்ற ஒரு அமைப்பையே உருவாக்கி அதை வளர்த்தவர் அவர். இன்னும் ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்திய அரசியலில் மிகச் சின்ன வயதில் சிறைக்கு சென்று ஓராண்டு காலம் சிறையிலே இருந்து மிகப்பெரிய தியாகத்தை செய்த தலைவன் நம் தலைவர் ஸ்டாலின் அவர்கள்தான். ஒன்று தெரியுமா? மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலே இருந்து இந்தியாவிற்கு வந்த பிறகு இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக அவர் போராட்டத்தில் கலந்து கொண்டு சத்தியாகிரக போராட்டம் நடத்தி முதல் முறையாக இந்திய அரசியலில் சிறைக்கு போன பொழுது அவருக்கு வயது 53. மகாத்மா காந்தி இந்தியாவிலே சிறைக்கு போன பொழுது அவருக்கு வயது 53. உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு தண்டி யாத்திரை சென்று ராஜாஜி முதல் முறையாக கைது செய்யப்பட்டு மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் முதல் முறையாக சிறைக்கு சென்ற பொழுது அவருக்கு வயது 52. பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டு அரசியலில் முதல் முறையாக சிறைக்கு சென்ற பொழுது அவருக்கு வயது 28. அண்ணா அவர்கள் முதல் முறையாக இந்திய எதிர்ப்பு போரில் கலந்து 1938 சிறைக்கு போன பொழுது அவருக்கு வயது 29. தலைவர் கலைஞர் அவர்கள் முதல் முறையாக கள்ளக்குடி போராட்டத்தில் தலை வைத்து படுத்து சிறைக்கு சென்ற போது அவருக்கு வயது 31. ஆனால் மிசா சட்டம் என்கிற ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு சட்டத்தை எதிர்த்து இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்காக மிசாவில் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறைக்கு சென்ற பொழுது நம் தலைவர் நம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வயது 23. இந்திய அரசியலில் 23 வயதில் முதல் முறையாக சிறைக்கு சென்று ஓராண்டு காலம் சிறையில இருந்த தலைவன் நம் தலைவன் தான். அவரை செதுக்கியது சிறைச்சாலை, அவரை பயிற்றுவித்தது சிறைச்சாலை. இன்றெடுத்தவர் கலைஞர், வளர்த்தெடுத்தது சிறை என்பது முந்திக் கொண்டது. ஓராண்டு காலம் அரசியலில் அவர் சிறையிலேயே புரிந்து கொண்டார். இன்னும் சொன்னால், நான் கழகத்தில் இணைந்தவுடன் என்னை திருச்சி மாவட்டத்திற்கு ஒரு 5 நாட்கள் தொடர்ந்து பிரச்சாரத்திற்கு அனுப்பினார். அப்பொழுது அவர் என்னிடம் சொன்னது, நீங்கள் அங்கேயே தங்கியிருந்து கூட்டங்களுக்கு போங்கள். கூட்டம் முடிந்த பிறகு கழகத்தவர்களிடம் உரையாடுவதற்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கொள்ளுங்கள்.
அப்படி உரையாடுகிற பொழுதுதான் நீங்கள் அவர்களோடு மிங்கிளாக முடியும், கழகத்தையும் புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் அதில் நீங்கள் சரியாக இருங்கள். நேரு மாவட்ட செயலாளர் நன்றாக ஏற்பாடு செய்வார். இப்பொழுது திருச்சி மேயராக இருக்கிற அன்பழகன் அப்பொழுது மாவட்ட இளைஞரணி செயலாளர். அவர்தான் என் கூட்டங்களுக்கெல்லாம் ஏற்பாடு செய்தார். இப்படி தன்னிடம் வந்தவர்களை, தன் தோழர்களை கூட பக்குவப்படுத்தி அரசியலில் வளர்ப்பதில் அவர் அக்கறை காட்டுவார். அவர் என் மீது காட்டிய அன்பு அதிகம். 1999 முதல் முறையாக பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியில் நான் போட்டியிட்ட பொழுது எனக்காக பிரச்சாரத்திற்கு வந்தார். என்னால் மறக்க முடியாத ஒரு காட்சி. உச்சி வெயிலிலும் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டு அந்த ரோஜா மலர் வாடியதை நான் பார்த்தேன். அப்படி வெயில் பார்க்காமல் உழைத்தார். விசிறிகளுக்கு கூட வியர்க்கும் அந்த வெயில். ஆனால் நம் தளபதி வியர்வையை பற்றி கவலைப்படவில்லை. கழகப்பணி ஆற்றுகிற பொழுது அவருக்கு சோர்வு வந்ததே இல்லை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அவர் எங்களை போன்றவர்களை உற்சாகப்படுத்தும் ஒரு தேனி, உழைப்புக்கு ஒரு அடையாளம். அதனால்தான் கலைஞர் அவரை பற்றி 3 வார்த்தைகள் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது உழைப்பு, உழைப்பு, உழைப்பு என்றார். இப்ப இருக்கிற 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற சின்ன சின்ன பசங்க எல்லாமே சினிமா மோகத்தின் பேர்ல சினிமா ஆரம்பிக்கிற கட்சிகளுக்கும் அதே மாதிரி ஆக்ரோஷமா பேசுற ஒரு சில கட்சிகளுக்குமே அவங்களோட திசை மாறி போறாங்க. அந்த மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க என்ன அறிவுரை போடுறது? அதாவது திரைப்படத்துறையில் இருக்கிறவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று சட்டம் அல்ல. அரசியலில் இருக்கிறவர்கள் திரைத்துறையில் பங்கெடுக்க கூடாது என்றும் சட்டம் அல்ல. இன்னும் சொன்னால் கலையை, இலக்கியத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தியவரே அண்ணாதான். நாடகங்களின் மூலமாக கொள்கை பிரச்சாரம் செய்தார். அதனால் நடிகர்களோடு அவருக்கு ஒரு நெருக்கமான உறவு ஏற்பட்டது. கொள்கையால் ஈர்க்கப்பட்ட நடிகர்கள் இந்த இயக்கத்தை வளர்த்தார்கள். NS கிருஷ்ணனிலிருந்து, KR ராமசாமியில இருந்து, லட்சிய நடிகர் என்று பெயர் பெற்ற SS ராஜேந்திரனில் இருந்து, MGR அவர்களில் இருந்து பல நடிகர்கள் அரசியலிலும் வளர்ந்தார்கள், திரைத்துறையிலும் வளர்ந்தார்கள். இன்னும் சொன்னால் MGR மிக சின்ன வயதில் கலைஞர் அவர்களால் திமுகவுக்கு கொண்டு வரப்பட்டவர். 1953க்கு முன்பு MGR அவர்கள் ஒரு காங்கிரஸ் உணர்வுள்ள காங்கிரஸ்காரர். ஆனால் கலைஞருக்கு நெருக்கமான நண்பர். அதனாலேயே அவர் திமுகவானார். சிவாஜி கணேசன் அவர்கள் கலைஞருக்கு நெருக்கமான நண்பர். அவர் அண்ணாவின் நாடகங்கள் நடித்ததன் மூலம் அவர் திமுக அரசியலுக்கு வந்தார். திமுகவில் பல ஆண்டு காலம் உழைத்த பிறகுதான் அவர் விலகி சென்று அல்லது விலக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சிக்கே போய் சேர்ந்தார். ஆக MGR அவர்களை பொறுத்தவரை அவர் நடிகராக இருந்தாலும் கட்சியையும் வளர்த்தார், அவரும் வளர்ந்தார். இது அப்படி ஒரு சூழல். அன்றைக்கு கலைஞர்கள் கலைகளின் மூலமாக இயக்கத்தை வளர்த்தார்கள். அப்பொழுது சினிமாவின் மீது இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. நான் இன்னும் சொல்லுகிறேன், கடந்த நூற்றாண்டின் மையப்பொழுதுகளில் 2 ஆளுமைகளின் பாதிப்புகள் இல்லாதவர் எவரும் இருந்துக்க முடியாது. ஒன்று தலைவர் கலைஞர், அவருடைய பாதிப்பு இல்லாத இளைஞர்கள் இருக்க மாட்டார். மற்றொன்று MGR, அவருடைய பாதிப்பும் இல்லாதவன் எவனும் இருக்க மாட்டான். இப்படி திரைத்துறையில் இருந்த கலைஞர் திரைத்துறையில் இருந்தார். அவர் எழுதிய வசனம் தீ பிடித்தது. பராசக்தியில் அவர் எழுதிய வசனம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பிரகடனமாவே ஆனது. அந்த நேரத்தில் பராசக்தி படம் இலங்கையிலும் வெளியானது. அப்போது அந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனை சிற்பி என்று நம்மால் அழைக்கப்பட்ட CP சிற்றரசு அவர்கள் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தார். அவர் இலங்கை சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது அவர் ஒரு செய்தியை மேடைகளில் சொன்னார். அண்ணாவிடமும் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், இலங்கையில் திமுக என்றால் என்னவென்று தெரியவில்லை. இலங்கையில் திமுக என்றால் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் திமுகவை பராசக்தி கட்சி என்று அழைக்கிறார்கள் என்றார். ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் கடல் கடந்து ஒரே நாள் இரவில் இன்னொரு நாட்டில் இயக்கம் வளர்த்ததென்றால் அந்த விரலுக்கு சொந்தக்காரர், வசனத்திற்கு சொந்தக்காரர் நம் தலைவர் கலைஞர். அவர் அரசியலுக்கு வரும்போது வயசு என்ன, அண்ணா அரசியலில் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது வயது என்ன என்பதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணாவுக்கு 40 வயது ஆகும் பொழுதுதான் திமுகவை துவக்குகிறார். 40 வயதில் ஒரு அரசியல் கட்சியை துவக்கி அந்த கட்சிக்கு அவர் தலைமை ஏற்கிறார். திமுகவை துவக்குகிற பொழுது நாவலர் நெடுஞ்செழியனுக்கு வயது 28, பேராசிரியர் அவர்களுக்கு நாவலருக்கு 29,
பேராசிரியருக்கு வயது 28, நம் தலைவர் கலைஞருக்கு வயது 25, சொல்லின் செல்வர் சம்பத்துக்கு வயது 25, மதியழகனுக்கு வயது 23, ஆசை தம்பிக்கு வயது 25. இந்த இளைஞர்கள் தான் திமுக. ஒரு இளைஞர்களை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் கட்சியை துவக்கி ஆட்சியை ஒரு 22 ஆண்டுகளில் பிடித்து காட்ட முடியும் என்று முடித்து காட்டியவர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர்கள் இளைஞர்களாக அரசியலுக்கு வரும்போது கொள்கை ஈர்ப்போடு வந்தார்கள், லட்சிய உணர்வோடு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இயக்கத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இல்லை, இயக்கம் நமக்கு என்ன செய்யும் என்ற சிந்தனையோடு வருகிறார்கள். எதையோ பெறுவதற்கு ஆசைப்பட்டு வருகிறார்கள். அது கிடைக்காமல் ஏமாறுகிற பொழுது வெளியே போய்விடுகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற நடிகர்களில் யாருமே ஒரு கொள்கையால் ஈர்க்கப்பட்டு ஒரு நீண்ட நெடுங்காலம் அந்த கொள்கைக்காக உழைத்து ஒரு நீண்ட நெடுங்காலம் திரையுலகத்தை தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக பயன்படுத்தி வந்தவர்கள் அல்ல. இவர்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறது. ஒரு பாப்புலாரிட்டி கிடைத்து விட்டால் இந்த நாட்டில் எந்த பதவிக்கு வேண்டுமானாலும் போய்விடலாம் என்ற தவறான ஆசை அவர்களுக்கு வந்து விடுகிறது. அவர்கள் படம் 100 நாள் ஓடினால், நல்ல வசூலை தந்தால், நிறைய வருமானம் வந்தால் இந்த நாட்டின் முதலமைச்சர் பதவி மீதுதான் அவர்கள் பார்க்கிறார்கள். அது தவறு. அவர்கள் அரசியலுக்கு வர விரும்புவதும் தவறு. வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பாதி வெளியில் திரும்புவதும் தவறு. வந்த பிறகு ஏன் வந்தோம் என்று தரையில் துண்டு போட்டு அழுவதும் தவறு. இந்த நேரத்தில் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். மலையாள நடிகர் மம்மூட்டி தமிழிலும் பிரபல்யமான நடிகர். தமிழ்நாட்டிலும் அவருடைய நடிப்புக்கு வாச ரசிகர்கள் உண்டு. அவரை ஒரு முறை ஒரு கேள்வி கேட்டார்கள் பத்திரிகையாளர்கள், ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே. என்ன கேட்டார்கள் என்றால், அரசியலுக்கு வருகிற எண்ணம் உங்களுக்கு உண்டா என்றார்கள். அதற்கு மம்மூட்டி சொன்ன பதில், எங்கள் நாட்டு மக்கள், கேரள மாநிலத்து மக்கள் தங்கள் முதலமைச்சரை சினிமா கொட்டகைகளில் தேட மாட்டார்கள் என்றார். இதை இந்த நடிகர்கள் உணர வேண்டும், அவருடைய ரசிகர்களும் உணர வேண்டும். ரசிகர்களும் நடிகர் விரும்பி ரசிகர்கள் ஆதரித்தால் ஒரு நாட்டை ஆண்டு விட முடியுமா? அதெல்லாம் முடியாது. அப்படியே ஆளுகிற வாய்ப்பு கிடைத்தாலும் அவர்களால் நல்லாட்சியை தர முடியாது. அரசியல் ஞானம் வேணும், தியாகம் செஞ்சிருக்கணும், ஒரு கட்சியை வளர்க்கறதுக்கு உழைச்சிருக்கணும், இழந்திருக்கணும் நிறைய விஷயங்களை. இப்படியெல்லாம் வந்தாதான் 23 வயசுல கல்யாணமாகி 5 மாசத்துல கட்டிலறையில் காவிய சுவை காண வேண்டிய வயதில் காராக்கிரகத்தில் வாழ்நாளை கழிக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. தண்டனை பெற்று சிறைக்கு போகிறவர்களுக்கு என்றைக்கு விடுதலை என்று தெரியும். ஆனால் மிசா சட்டத்தில் கைதாகி உள்ளே போனவர்கள் யாருக்கும் என்றைக்கு விடுதலை என்றே தெரியாது. இதைவிட முக்கியமான விஷயம், அவரை சிறைக்கு அனுப்பிய அரசாங்கத்துக்கும் என்றைக்கு விடுதலை என்றே தெரியாது. அப்படி ஒரு சூழலில் சிறைக்கு சென்று ஓராண்டு காலம் சிறையிலே இருந்துவிட்டு வெளியே வந்து அரசியல் பயணத்தை தொடர்ந்தவர்தான் நம்முடைய தலைவர். ஒரு திரைப்படத்தில் முகத்தை காட்டிவிட்டோ அல்லது ஒரு திரைப்படத்தை 4 முறை பார்த்துவிட்டோ அரசியலுக்கு வந்தவர் அல்ல. அதனால்தான் இன்றைக்கு இந்தியாவை அவரை எதிர்பார்க்கிறது. அதனால்தான் மோடி அவரையே குறிவைத்து தாக்குகிறார். காரணம், அவருடைய வலிமையை மோடி உணர்கிறார், அவருடைய ஆற்றலை மோடி உணர்கிறார். இவர் இந்திய அரசியலுக்கு வந்தார் என்ற ஒரு கேள்வி மோடியின் முன்னால் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. அதனால் போகிற இடங்களில் எல்லாம் தமிழ்நாட்டை, நம்முடைய தலைவரை, இப்பொழுது தமிழ்நாட்டு மக்களையே ஏளனமாக பேசுகிற அளவிற்கு அவர் வந்திருக்கிறார். பாண்டியன் என்கிற ஒரு IAS அதிகாரியை பேசுவதாக கருதி கொண்டு தமிழ்நாட்டு மக்களை ஏளனமாக பேசுகிறார். இதெல்லாம் அரசியலில் சகசம்தான். திராவிட தலைவர்கள் பற்றி ஒரு வரியில, தந்தை பெரியார் அவர் இல்லை என்றால் நமக்கு சூடும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை, சுயமரியாதையும் இல்லை. அவர்தான் எல்லாம் தந்தார். பேரறிஞர் அண்ணா அரசியலில் நாகரிகத்தை, கண்ணியத்தை, கட்டுப்பாட்டை, கடமை உணர்ச்சியை தந்தார். தலைவர் கலைஞர் ஒரு போராட்ட குணத்தையும் உழைக்கும் தன்மையையும் அரசியல் நாகரிகத்தையும் கற்றுத்தந்தார். பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் அமைதியாக ஓடுகிற ஒரு அற்புதமான கொள்கை நதி, பேச்சாலும் செயலாலும் இயக்கத்தையும் இனமானத்தையுமே பேசிய தலைவர். தலைவர் தளபதி அவர்கள் தளபதி அவர்கள் தன்னையே நாட்டுக்கு ஒப்படைத்துக் கொண்ட தலைவர். உழைத்துக் கொண்டே இருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்காக. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நாளை உழைக்கப் போகிற தலைவர், இன்றைக்கு பயிற்சி பெறுகிற தலைவர். இப்பொழுது அவர் 2ஆம் இடத்தில் இருக்கலாம், நாளை தமிழ்நாட்டின் அரசியலிலேயே முதலிடத்துக்கு வருவார். இந்த கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டும் போது உங்களுக்கு உள்ள இருக்கிற உணர்வு பற்றி? அதாவது
இந்த வேஷ்டியை நம்ம புஞ்சை புளியம்பட்டி, நம்ம ஈரோடு மாவட்டத்தில் புளியம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே கழக சாமிநாதன் அவர் நம்ம கழகத்தில் ரொம்ப முக்கியமானவர், நெசவாளர் குடும்பம். அவரும் அவர் மனைவியுமே கட்சியில் அண்ணாக்கிட்ட ரொம்ப ஈடுபாடாக இருந்தாங்க. கருப்பு சிவப்பு கொடி தான் இருந்துச்சு. கொடியை எல்லா இடத்துலையும் பரப்புறதுக்கு என்ன செய்யலாம்னு அவங்க நெசவாளர்கள்ன்றதுனால யோசித்து இந்த கருப்பு சிவப்பு கரை ஓட்ட வேட்டியை முதலாக தயாரித்து அண்ணாக்கிட்டையும் கலைஞர்கிட்டையும் தான் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த வேட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் அவரை உற்சாகப்படுத்தி அந்த வேட்டியை நிறைய உற்பத்தி செய்ய சொன்னாங்க. அப்படி வந்தது தான் இந்த கருப்பு சிவப்பு கரவோட்ட வேட்டி கட்டுகிற பழக்கம். இவருக்குத்தான் கடந்த ஆண்டு முப்பெரும் விழாவில் பெரியார் விருதோ விருதோ ஒரு விருதை நம்முடைய தலைவர் சாமிநாதனுடைய வாழ்க்கை துணைவியாருக்கு வழங்கினார். அந்த வாழ்க்கை துணைவியாருக்கு வழங்கிய அந்த முப்பெரும் விழா விருதை வழங்கிய பொழுது அவருடைய வாழ்க்கை குறிப்பை வாசிக்கும் பொழுது நான் சொல்லுகிற செய்தியையும் சேர்த்துத்தான் வாசித்தார். அப்படிதான் வந்தது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெண்ணுக்கு மாறாப்பு போடுகிற பொழுது அவளுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பான உணர்ச்சி ஏற்படுகிறதோ அதுபோல் நாங்கள் கரைவோட்ட வேட்டியை கட்டும் பொழுது எங்களுக்கும் ஒரு பாதுகாப்பான உணர்ச்சி ஏற்படுகிறது. திராவிட கட்சி இல்ல, திமுக இல்ல அப்படின்னா தமிழகத்தோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்? இருண்ட காலம் தொடர்ந்திருக்கும். வந்தேரிகள் அதிகமாகி இருப்பார்கள். தமிழனுக்கு தமிழன் என்ற உணர்வில்லாமல் போயிருக்கும். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு என்ற உணர்ச்சியை பெறாமலேயே போயிருப்பார்கள். தமிழன் தன்னையும் தன் பண்பாட்டையும் தன் நாகரிகத்தையும் தன் கலாச்சாரத்தையும் தன்னுடைய அறிவு பொக்கிஷமான திருக்குறளையும் இந்த உலகத்திற்கு தெரியாமலேயே மறைந்து போகிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் தமிழ் இனத்தினுடைய பண்பாட்டை நாகரிகத்தை வெளியே கொண்டு வந்தது. இன்னும் சரியா சொல்லுவதென்றால் மொழியை வலிமைப்படுத்தி இனத்தையும், தமிழ் மொழியை வலிமைப்படுத்தி இனத்தையும், இனத்தை முன்னிறுத்தி மொழியையும் காப்பாற்ற பறந்ததுதான் திராவிட இயக்கம் என்று கவிப்பேரரசர் வைரமுத்து சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். அதை நான் நினைவுபடுத்துகிறேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததுங்கண்ணா. ரொம்ப மகிழ்ச்சி.